ஓவர்லாப்பிங் எப்படி நம்ம பார்க்குறது அப்படிங்கிறதுக்கு த ஃபண்டு அப்படிங்கிற ஒரு வெப்சைட் மூலிமா ரொம்ப எளிதாக பார்க்கலாம். அல்லது நீங்கள் அட்வைசர் கோச் அப்படிங்கிற ஒரு சைட் மூலிமா நீங்கள் பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து த ஃபண்டு அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக உங்களுக்கு அதை எடுத்து காட்டுறேன். இப்போ நான் இந்த த ஃபண்டு அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டேன். வெப்சைட் வந்ததுக்கப்புறம் இப்படி தான் உங்களுக்கு அப்பியர் ஆகும். இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா இதில் டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் டூல்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டூல்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். இதில் இந்த இடத்துல வந்து போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். யூடிஐயோட நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டை நம்ம எடுக்கலாம். ஹெச்டிஎஃப்சியோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை நம்ம இதில் எடுப்போம். இதை ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இதில் ஓவர்லேப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44% வந்து இதில் ஓவர்லேப்பிங் இருக்குது. அதாவது இந்த இடத்துல கீழே வந்தீங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு ஸ்கீம் ஏ ஸ்கீம்னா வந்து யூடிஐ ஃபண்டு, பி ஸ்கீம்னா ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு. இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா காமன் ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 59%, 68% அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. உதாரணமாக ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா இதில் 2 ஃபண்ட்லேயுமே இருக்குது. அது யூடிஐலையும் இருக்குது, அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப்லையும் இருக்குது. ஹெச்டிஎஃப்சியும் அதே மாதிரி 2 ஃபண்ட்லேயும் இருக்குது. ஸ்டேட் பேங்க்கு 2 ஃபண்ட்லையும் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க்கும் 2 ஃபண்டில் இருக்குது. என்ன போர்ஷன்ஸில் இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில் பர்சன்டேஜ் ஓவர்லாப்பிங்கிறத நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இது வந்து உங்களுக்கு லார்ஜ் கேப்பையும் ஃப்ளெக்ஸி கேப்பையும் கம்பேர் பண்ணி காட்டினேன். இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மல்டி கேப்பை ஆட் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. இதில் நம்ம யூடிஐ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டையும் நிப்பான் இண்டியாவோட மல்டி கேப் ஃபண்டையும் இதில் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 35% வந்து ஓவர்லாப்பிங் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது, ஆக்சிஸ் பேங்க் இருக்குது, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது, இன்ஃபோசிஸ் இருக்குது, ஐசிஐசிஐ பேங்க் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தேவையில்லாமல் வாங்கி சும்மா ஃபண்டு நம்மளும் அதிகமாக வந்து முதலீடு பண்ணணும், ஓவர் டைவர்சிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நம்ம தெரியாமல் செய்கிற தப்புகள் தான் வந்து இது. அதனால் ஓவர்லாப்பிங்கிறது நீங்கள் எந்த அளவு குறைச்சிக்கிறீங்களோ அது நல்லது.